விஜய்க்கு ஒரு உலகம் சுற்றும் வாலிபனா இந்த கோட். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் எம்ஜிஆருடன் ஒரு ஒப்பீடு இருந்து கொண்டே இருக்கும். கட்சிகள் ஆரம்பித்தவன் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா என்ற ஏளன பேச்சு அனைவருக்குமே இருந்தது. பாக்யராஜ், டி ராஜேந்தர் போன்ற கட்சி இருப்பதே தெரியாத நடிகர்கள் தொடங்கி ஓரளவுக்கு கட்சியை நடத்திவிட்டு வேறொரு கட்சியில் ஐக்கியமாகிய சரத்குமார் போன்றோர் தொட்டு கட்சி தொடங்கி எதிர்க்கட்சி அந்தஸ்து வரை அடைந்து காணாமல் போன விஜயகாந்த் முதற்கொண்டு திமுகவில் சேர்வதற்கு என்றே தனி ஒரு கட்சியை தொடங்கிய கமலஹாசன் உட்பட அவ்வளவு ஏன் அரசியலில் நுழையாமலேயே அரசியலை விட்டு விலகிய ரஜினிகாந்த் வரை அனைவரும் இந்த பேச்சுக்கு ஆளானவர்கள்தான். விஜயகாந்த் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் போல தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சில ஆண்டுகளாகவே கட்சியை போல நடத்தி ஒரு அரசியல் அனுபவத்தை கொடுத்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தாரு. ரஜினிக்கோ எம்ஜிஆருக்கு நிகரான வாய்ப்பு பிரகாசமாகவே இருந்தது. அதாவது ரஜினியின் ரசிகர்களும் தொண்டர்களும் ஏற்கனவே பல கட்சிகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து கட்சியையும் ஆட்சியையும் நடத்துவது எப்படி என்று அரசியல்ல ஊறி போயிருந்தவங்களாக இருந்ததுதான் அதற்கு காரணம். அதனால்தான் இவர்கள் இருவரின் அரசியலும் தமிழகத்தில் தாக்குப்பிடிக்க முடிந்தது. மற்ற நடிகர்களின் அரசியல் கட்சிகள் காணாமல் போனதற்கும் காரணம் இதுவேதான். ஆனால் சினிமாவில் இப்போது டாப் 3 நடிகர்களில் ஒருவராக இருப்பதே தன்னுடைய அரசியல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நினைத்துள்ளார் விஜய். கட்சி தொடங்கியவர் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாதுதான். ஆனால் குறைந்தபட்சம் எம்ஜிஆர் அளவுக்கான உழைப்பும் காய் நகத்திலும் கொஞ்சமாவது இருக்க வேண்டுமல்லவா? ஆக்டிவாக நடித்து கொண்டிருக்கும் நடிகர்கள் அரசியலுக்குள் நுழைந்தால் அவரது அடுத்த படத்தை உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோடு ஒப்பீடு செய்வதும் தமிழக அரசியலில் வழக்கமாகிவிட்டது. திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனி கட்சி தொடங்கி தன் ரசிகர்களையும் தொண்டர்களையும் மக்களையும் மட்டுமே நம்பி திமுகவுக்கு எதிராக சண்டை செய்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு நாங்க எல்லாம் உங்க பக்கத்திலேயே துணையாக நிற்கிறோம் என்று மக்கள் கொடுத்த ஆதரவுதான் உலகம் சுற்றும் வாலிபனின் வெற்றியாகும். அதுவரை அட்டகத்தி வீரன் அரிதாரம் பூசியவர்கள் எல்லாம் அரியணை ஏற முடியாது என்று ஏளனம் செய்து கொண்டிருந்த வாய்கள் எல்லாம் உலகம் சுற்றும் வாலிபனின் வெற்றியை பார்த்து வாயடைத்து போனது. தமிழ் சினிமாவின் அத்தனை ரெக்கார்டுகளையும் முறியடித்து புதிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக உச்சத்தை தொட்டதுதான் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த கோட் படத்தையும் அதனோடு ஒப்பீடு செய்வது விஜய் அரசியலை ஆராய நினைக்கும் அனைவருக்கும் முக்கியம்தான். முதலில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று எந்த அர்த்தத்துல படத்துக்கான டைட்டிலை வச்சாங்க என்றே புரியல. எதில் கிரேட்டஸ்டாக தன்னை முன்னிறுத்தி விட்டார் விஜய். படம் நெடுக அரசியல் வாடை வீசுவதால் அரசியலில் தன்னை கிரேட்டஸ்ட் என்று கூற வராரா விஜய்? அரசியலுக்குள் நுழையாமலேயே அரசியலில் தன்னை கிரேட்டஸ்ட் என்று கூறும் அளவுக்கு நிலைமை இன்னும் மோசமாகல என்றே நம்புவோம். இல்லைனா குறைந்தபட்சம் தான் சார்ந்த சினிமா துறையிலாவது கிரேட்டஸ்டாக விஜய் நின்றிருக்காரா? அட குறைந்தபட்சம் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாவது கொடுத்திருக்காரா? தான் சார்ந்த துறையில் வெற்றி விகிதத்திலும் சரி, வசூல் நிலவரத்திலும் சரி, சம்பள நிலவரத்திலும் சரி சக போட்டியாளரை முந்திவிட்டாரா என்று கூட சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்கு. சக போட்டியாளரை முந்திவிட்டு 50 ஆண்டுகளாக உச்ச நட்சத்திரமாக வீற்றிருக்கும் ரஜினிகாந்தை முந்தினால் கூட கிரேட்டஸ்ட் என்ற வார்த்தையை விஜய் உபயோகப்படுத்தலாம். உச்ச நட்சத்திரமாக இருக்கும் ரஜினிகாந்த் கூட தன்னை தானே கிரேட்டஸ்ட் என்று எந்த இடத்திலும் அழைத்துக் கொள்வது கிடையாது. எம்ஜிஆரும் சிவாஜியும் தான் கிரேட்டஸ்ட் என்று ரஜினிகாந்த் அவரே பலமுறை தன்னடக்கத்தோடு கூறியிருக்காரு. ஆனால் சின்னஞ்சிறு ரசிகர் கூட்டத்தை சந்தோஷப்படுத்த தன்னைத்தானே கிரேட்டஸ்ட் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார் விஜய். சரி, படத்தின் கதையாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கா? எம்ஜிஆர் காலத்திலேயே பழைய கதை என்று தூக்கி ஓரமாக வைத்த கான்செப்டுகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. அதை ஓல்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று தான் கூற வேண்டுமே தவிர கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லாம் சொல்ல முடியாது. சரி, படத்தின் ஓட்டமாவது கிரேட்டஸ்டாக இருக்கா? அதுவும் கிடையாது. எந்த விதத்திலையும் உலகம் சுற்றும் வாலிபனையும் இந்த கோட் படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. விஜயின் அரசியலில் இதை ஒரு சர்க்கிளாகத்தான் பார்க்க முடியும். உடனடியாக தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை சாமர்த்தியமாக முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு விஜய். ஆனால் கட்சி மாநாடு நடப்பதற்கு முன்பே கொடியை அறிவித்த பிறகும் குறைந்தபட்சம் அந்த கொடியை கொண்டு தியேட்டரை அலங்கரிக்க வேண்டும் என்று கூட தெரியாத ரசிகர்களை வைத்துக்கொண்டு என்ன பாடுபட போறாரோ விஜய் அரசியல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்லதொரு தீர்வை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்